இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த திவேஸ்வர் வந்திருக்கான். அந்த திவேஸ்வர் கிளாஸ் வர மாட்டான். ஆனா ஃபீல்டிங்ல பறந்து பறந்து ஃபீல்டிங் பண்ணுவான். யாருக்கு? நம்மளுக்கு இல்ல, ஆப்போனன்ட் டீமுக்கு. பால் பிடிக்கும்போது நிறைய வீடியோல வந்து நம்ம பால் க்ளோஸா போகணும், பால் லைன் போகணும், பால் டைரக்ஷன் போகணும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வீடியோ நம்ம சில பால் நீங்க வந்து மேட்ச்லயும் சரி பிராக்டிஸ்லயும் சரி பார்த்தீங்கன்னா இது எப்படா பிடிக்க தெரியும், பாலை விட்டுருவாங்க. ஏன்னா அந்த பால் லைன் போக மாட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், பால் சில பால் நீங்க வந்து பாலை எடுத்துருப்பீங்க, ஃபீல்டிங் எடுக்க முடியாம போயிருக்கு. எப்படின்னா இப்படி ஃப்ரண்ட்ல பாலை பிடிக்கலாம். ஆனா பால் சில நீங்க பாஸா போகும்போது இப்படி டிராவல் ஆகும். பாத்தீங்களா, ஹியூமன் நம்மளுக்கு பாடிக்கு ஈக்குவலா ஆப்போசிட்ல வந்து பால் டிராவல் ஆகும். ஸோ அதெல்லாம் பிடிக்க முடியும், இப்படி பிடிக்க முடியாது விஷயம். ஸோ இப்போ நம்ம அது டைரக்ஷன் வரதுக்குள்ள பாலை மிஸ் பண்ணிடுவோம், ஆப்போனன்ட் டீம் ரன் எடுத்துருவாங்க. பால் இப்படி டிராவல் ஆகுதுல, இது பால் எப்படி எடுக்கலாம், எடுத்துட்டு எப்படி டைரக்ஷன் த்ரோ பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதை ரெகுலரா பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ பாலை அகெயின்ஸ்டா, அதாவது பாடிக்கு அகெயின்ஸ்டா பாலை எடுக்கணும். எடுக்கும் போது அதோட ட்ராக்கு வர முடியாது. ட்ராக் இப்படி வந்தீங்கன்னா ஸோ பாலை விட்டுருவீங்க. ஸோ அப்படியே அந்த ட்ராக் எப்படி போறீங்களோ அகெயின்ஸ்டா பாலை பிடிச்சிட்டு பாலை த்ரோ பண்ணும். இது ரெகுலரா பண்ணுங்க. அடுத்த ஃபீல் நீ தான் மாஸ்டரா இருப்பீங்க. சூப்பர் சூப்பர், ஓடுடா பாஸ் ஓடுங்க. ஹரி வெரி வெரி பாஸ் ஓடுங்க. யா சூப்பர், பரவாயில்லை பால் கிட்ட போடுங்க. சமா பரவாயில்ல ரெண்டு பாஸ் அகைன் ஒரு பரவாயில்ல, எடு பரவாயில்ல, கிவ் அப் கமா ரெடி எஸ் பால் க்ளோஸா போணும் தினேஷ், பால் க்ளோஸா போணும். ரெடி எஸ் ஒரே ஃபாஸ்ட் தெரிஞ்சா பாத்தீங்களா? சோ பால் அகைன்ஸ்ட் பால் பிடிக்க, பால் கிட்ட போய் பிடிக்கிறாங்க பாரு. இது மாதிரி தான் சொல்றேன். ஒரே ரன் பண்ணுங்க, ரன் பண்ணு மேன். ரெடி கிவ் அப் பண்ணு. ஏய் போடுமா, டெம்பரரி போடும். ரெடி ஓடு கிவ் அப் பண்ணு. ஏய் நீ வா பொசிஷன் வா. ரெடி வாங்க. பார் பால் ஸ்டெப்ல பட்டு போனாலும் பால் ரெண்டாவது ஸ்டெப் எடுக்கணும். போடுவாங்கல்ல. ஏய் உள்ள ஸ்டெம்ப் லைன் வேடா. ரெடி வாடா வாடா ஓடி பாஸ். ரெடி பாஸ் வாங்க பாஸா. வாடா பாஸா. ஓகே வாங்க சொல்றீங்களா? இந்த பிஞ்சு மூஞ்ச பாருங்க. அதாவது 10 நிமிஷம் ஓடிட்டு இருக்காங்க. எப்படா என்ன விடுவாரு, வீட்டுக்கு ஓடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்ச காட்டுங்க, பக்கம் தள்ளுது பாருங்க. இது ஏன்னா இவனை மாதிரி டெடிகேட்டா வரணும் கிளாஸுக்கு. மாசத்துக்கு ஒரு வாட்டி கேம்ப் இருக்கா 3 வாரம் பார்ப்பான். இது மாதிரி நீங்க வந்து டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பாத்துருப்பீங்க, பாடிக்கு அகெயின்ஸ்டா பாலை பிடிக்கிறாங்க, பண்ணிருப்பாங்க. இல்ல போய் சொல்றான், 2 நிமிஷம் பண்ணிருப்பான். அதுக்கு அவனால முடியல. இது ரெகுலரா பண்ணுங்க. மேட்ச்ல அடுத்தவங்களோட உங்க ஃபீல்டிங் வந்து வேற லெவல் இருக்கும். மாஸ்டரா இருக்கீங்களா? எங்க இருப்பான், எங்க மூச்சு வாங்குது.